الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال إبراهيم رب اجعل هذا البلد آمنا واجنبني وبني أن نعبد الأصنام رب إنهن أضللن كثيرا من الناس فمن تبعني فإنه مني ومن عصاني فإنك غفور رحيم ربنا إني أسكنت من ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة فاجعل أفئدة من الناس تهوي إليهم وارزقهم من الثمرات لعلهم يشكرون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم لتتبعن السنن من قبلكم شبرا بشبر وذراعا بذراع حتى لو سلكوا جحر ضب لسلكتموه قلنا يا رسول الله اليهود والنصارى قال النبي صلى الله عليه وسلم فمن رواه الشيخان البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ் அவனுக்கே அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் யஃப்லுகு மா யஷா நாடியதை படைக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் யஃஅலு மா யஷா நாடியதை செய்யக்கூடியவன். அந்த அல்லாஹ் ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா தாயுடைய கற்பறையில் தான் நாடிய தோற்றத்தை கொடுக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் வ அன்னஹு ஹுவ அத்ஹக வ அப்கா சிரிக்க வைப்பவன் அழ வைப்பவன். وأنه هو أمات وأحيا மௌத்தாக்குபவன் ஹயாத்தாக்குபவன். وأنه خلق الزوجين الذكر والأنثى ஆண் பெண் ஜோடிகளாக படைத்தவன். குல் ஹுவல்லாஹு அஹத் அவன் தனித்தவன். அல்லாஹு ஸமத் அவன் தேவையற்றவன். லம் யலித் அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. வலம் யூலத் அவனுக்கு பெற்றவர்கள் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் அவனுக்கு ஈடாக இணையாக ஒப்பாக உவமையாக இந்த அண்ட சராசரத்தில் யாரும் கிடையாது என்பதாக சங்கையான இந்த மிம்பரில் வைத்து நான் சாட்சி சொல்கிறேன். சலாத்தெனும் கருணையும் சலாமெனும் ஈரேற்றமும் நபிகுல திலகம் மனு குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகுக்கு வந்த உத்தமர் கருணை கடல் காரூண்ய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும்
அண்ணல் பெருமானுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெறி பிசகாமல் அகில உலகத்துக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள், சங்கையான மனைவிமார்கள், கியாமத் நாள் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு அல்லாஹ்வின் மாளிகைக்கு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான உலமா பெருமக்களே, அல்லாஹ்வை மௌத் வரைக்கும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் குத்பா பேருரை நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக வாழ்க்கை அல்லாஹ் ஒரு குறுகிய காலமாக ஆக்கி நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லிவிட்டான், பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா. மனிதர்கள் உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். வல் ஆகிரத்து கைரும் வ அப்கா. ஆனால் உலக வாழ்க்கையோ அழிந்து போகக்கூடியது, நிலையானது, சிறந்தது, என்றும் அழிவே முடிவே இல்லாதது மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை. சகோதரர்களே, மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை சந்தோஷமாக அமைய வேண்டுமா? மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? மௌத்துக்கு பின்னால் வெற்றி உலகத்தில் அல்ல, மறுமையில் நமக்கு உண்மையான வெற்றி என்ன வெற்றி? அல்லாஹ் சொல்கிறான், فَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ وَأُدْخِلَ الْجَنَّةَ فَقَدْ فَازَ. உண்மையான வெற்றி எது தெரியுமா? நீங்கள் நினைப்பதெல்லாம் உண்மையான வெற்றி கிடையாது. யார் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறாரோ அவர்தான் அல்லாஹ்வுடைய பார்வையில், இஸ்லாத்துடைய பார்வையில் உண்மையான வெற்றியாளர். சகோதரர்களே, சுவர்க்கத்துடைய வெற்றி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் உலகத்தில் முஸ்லிம்களாகிய நாம் நினைத்ததை போல் வாழ முடியாது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்பதாக தான் தோன்றித்தனமாக இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் வாழ முடியாது. முஸ்லிம்கள் என்பவர்கள் மனோ இச்சைக்கு அடிமையானவர்கள் அல்ல. முஸ்லிம்கள் என்பவர்கள் ஷைத்தானுக்கு அடிமையானவர்கள் அல்ல. முஸ்லிம்கள் என்பவர்கள் நஃப்ஸுக்கு அடிமையானவர்கள் அல்ல. முஸ்லிம்கள் என்பவர்கள் அல்லாஹ்வுக்கு அடிமையானவர்கள். முஸ்லிம்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு அடிபடுவது. இஸ்லாம் என்றாலே கட்டுப்படுவது, வழிபடுவது, அடிபணிவது. முஸ்லிம் என்றாலே வழிபடக்கூடியவன், கட்டுப்படக்கூடியவன், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடியவன். ஆனால் இன்றைய காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்ததை போல் எவ்வளவு பயங்கரமாக மாறிவிட்டது என்றால், அல் காபிது அலா தீனிஹி கல் காபிது அலா ஜம்ரத்தின் மினன் நார். திருமிதியில் வருகிறது. சொன்னார்கள், இது எவ்வளவு பயங்கரமான காலம். ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானை, இஸ்லாத்தை பாதுகாப்பது உள்ளங்கையில் நெருப்பு தணலை வைத்திருப்பதை விட பயங்கரமான காலம். எவ்வளவு பயங்கரம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் முஸ்லிமில் வருகிறது, பாதிரு பில் அமாலி ஃபிதனன் ககித்இல் லைலில் முظلم. இரவுடைய இருட்டு எப்படி படிப்படியாக கூடிக்கொண்டே செல்லுமோ, 6 மணிக்கு இருக்கக்கூடிய இருட்டு 7 மணிக்கு இருக்காது. 7 மணிக்கு இருக்கக்கூடிய இருட்டல்ல 12 மணிக்கு இருப்பது. படிப்படியாக சூரியன் மறைந்ததில் இருந்து இரவுடைய இருட்டு கூடிக்கொண்டே செல்லும். அதே போல இந்த காலம் ஈமானுக்கு சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் சகோதரர்களே, இந்த சோதனையான காலத்திலும் யார் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிறாரோ, இந்த சோதனையான காலத்திலும் யார் மனோ இச்சைக்கு வழிபடாமல் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கிறாரோ அவரை அல்லாஹ் ஒரு நாளும் இந்த உலகத்தில் கேவலப்படுத்த மாட்டார். சகோதரர்களே, இஸ்லாம் என்பது பேர் வைப்பது மாத்திரமல்ல. இஸ்லாம் என்பது பேரில் முஸ்லிமாக இருப்பது மாத்திரமல்ல. குறைந்தது ஒரு முஸ்லிமிடத்தில்
அல்லாஹ்வுடைய ஃபர்லான கடமைகளாவது இருக்க வேண்டும். எந்த ஊர் உலகத்தில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை இருக்கிறதா? இந்த ஊரில் பெரிய 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 சாதனைகள் எல்லாம் நிகழ்த்த தேவையில்லை. குறைந்தது இந்த ஊரில் 2 காரியங்கள் நடக்க வேண்டும். முதலாவது, பருவ வயதை அடைந்தவர்கள் அல்லாஹ்வுடைய கடமைகளை வீணாக்க கூடாது. தொழுகை கடமையா? தொழ வேண்டும். ஜகாத் கடமையா? ஜகாத்தை கொடுக்க வேண்டும். ஹஜ்ஜி கடமையா? ஹஜ்ஜி செய்ய வேண்டும். இது முதலாவது. இரண்டாவது, சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் இந்த ஊரில் அல்லாஹ்வுடைய ஹராமான பெரும்பாவங்கள் நடக்கக்கூடாது. இது ரெண்டும் எந்த ஊரில் நடக்குமோ, இலங்கையில் மாத்திரமல்ல, உலகத்துக்கே முன்மாதிரியான ஊராக அந்த ஊர் மாறி. சகோதரர்களே, அடிப்படை விடயம் என்ன தெரியுமா? கவலையான விடயம் என்ன தெரியுமா? எத்தனையோ நம்முடைய முஸ்லிம்கள் என்ற பெயரில் இருந்து கொண்டு குறைந்தபட்சம் 5 நேரம் அல்லாஹ்வை தொழுவதற்கு கூட வக்கில்லாமல், தகுதி இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்கிறார். புகாரில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அல்லாஹ் 5 தூண்களின் மீது அமைத்து வைத்திருக்கிறார். முதலாவது, ஷஹாதத்தி அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் தஆலாவை தவிர வேற கடவுள், வேற இறைவன், வேற தெய்வம் கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியார், இறை தூதர், கடைசி நபி என்பதாக உள்ளத்தால் ஏற்று நம்புவது. இது நடந்தால் தான் ஒரு முஸ்லிம் ஆகலாம். இரண்டாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ இகாமிஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுவது. மூணாவது, வ ஈதாஇஸ் ஸகாத், ஜகாத்தை நிறைவேற்றுவது. நாலாவது, வ ஸௌமி ரமலான், ரமலான் மாதத்தில் நோன்பு பிடிப்பது. ஐந்தாவது, வ ஹஜ்ஜில் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, யார் வசதி வாய்ப்பு இருக்குதோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பைத்துக்கு சென்று, கஅபாவுக்கு சென்று ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவது. சகோதரர்களே, ஆனால் இந்த கடமைகளில் அல்லாஹ்விடம் ஆக உயர்ந்த, சிறந்த, எந்த காரணமும் சொல்ல முடியாத ஒரு கடமைதான் தொழுகையுடைய கடமை. சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லா கடமைகளையும் உலகத்தில் தான் கடமையாக்கினான். ஆனால் தொழுகையை மாத்திரம் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை 7வது வானத்துக்கு எடுத்து பரிசாக கொடுத்தார். உலகத்திலே அல்லாஹ் எந்த காரணங்களையும், எந்த நோய்களையும், எந்த விடயங்களையும் காரணமாக மற்ற விடயங்களுக்கு ஏற்றுக்கொள்வான். ஆனால் தொழுகையுடைய விடயத்தில் அல்லாஹ் எந்த காரணத்தை யாராலும் ஏற்க வைக்க முடியாது. சகோதரர்களே, திருமிதியில் வருகிறது, தபரானியில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலாஹ், கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ், மறுமை நாளில் அல்லாஹ் இந்த முழு உலகத்தையும் எழுப்பாட்ட போற. முழு உலகம். யோசித்து பாருங்கள், இந்த மினுவாங்கொடையில இப்பொழுது வாழக்கூடிய மக்கள் அதிகமா? மினுவாங்கொடை என்ற ஊர் உலகத்தில் படைக்கப்பட்ட நாளிலிருந்து, மனிதர்கள் வாழ ஆரம்பித்த நாளிலிருந்து கபரில் வாழக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமா? கபராளிகள் தான் உலகத்தில் அதிகம். முழு உலகத்திலேயும் கபராளிகள் அதிகம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் 6000 வருடங்களுக்கு மேலாக இன்று மக்கள் உலகத்தில் வாழ்கிறார்கள். அந்த 6000 வருஷமும் கபரில் இருக்கிறார்கள். எழுப்பாட்டினாலே இந்த உலகத்தில் இடம் இருக்கிறார். ஆனால் ஒத்தடியாக அல்லாஹ் அவ்வளவு பேரையும் எழுப்பாட்ட போற, முழு பேரையும் எழுப்பாட்டுவான். யாரும் மிஞ்சேலாது, யாருமே தப்பேலாது. அந்த கியாமத்துடைய நாள் அல்லாஹ் எழுப்பாட்ட போறான். எப்படி எழுப்பாட்டுவான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஹ்ஷருன் நாஸ் அலா அர்தின் பைதா அஃப்ரா, சொன்னார்கள், அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு இடம் இருக்குது. எந்த இடம்? பலஸ்தீனுடைய இடம். இப்னு மாஜாவில் வருகிறது, அர்துல் மஹ்ஷரி வல் மன்ஷர், பலஸ்தீன் தான்
உலகத்துடைய மஹ்ஷர் மைதானமாக மாற்றப்படும். சகோதரர்களே, உலகத்திலேயே அல்லாஹ் சுவர்க்கத்துக்கும் சாம்பிள் வைத்திருக்கிறான். உலகத்திலேயே அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்துக்கும் சாம்பிள் வைத்திருக்கிறார். உலகத்துடைய சொர்க்கத்தை நீங்க பார்க்க வேணுமா? போகணும் மதீனாவுக்கு. மதீனா புகாரில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah. இந்த பள்ளிவாசல் அளவுதான் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர் இருக்கக்கூடிய இடம், அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உடைய வீடு. அந்த வீட்டுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுதான் சுவர்க்கத்து பூஞ்சோலை என்றார். அதுக்கு தான் அந்த வைட் காப்பட்ல தொழுவதுக்கு அவ்வளவு சண்டை, அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு அப்பாயின்மெண்ட். இப்ப அதுக்கு அப்பாயின்மெண்ட் எடுக்காம போகிறார். ஒரு காலம் கதவை துறப்பாங்க, அடிச்சு பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. இப்ப வருடத்துல ஒரு முறைதான் ஒருவருக்கு போகலாம். நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய சொர்க்கத்துல தொழுகிறது. மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னும் பல புகாரிக்கு இன்டர்பிரிட்டேஷன் எழுதக்கூடிய, விளக்கம் எழுதக்கூடிய முஹத்திஸீன்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த ஹதீஸுக்கு கீழால் கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் உலகத்தை அழிக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரௌபாவை அழிக்க மாட்டானாம், அப்படியே கலட்டி எடுத்து சொர்க்கத்துல வச்சிருவான். உலகத்துடைய சொர்க்கம் ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah. அதே போல அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்தை உலகத்தில் தான் வைத்திருக்கிறார். இந்த துனியால தான் மஹ்ஷர் மைதானம் உருவாக்கப்படும். அது எப்படி உருவாக்கப்படும்? அல்லாஹ் எப்படி விரும்புவானோ அப்படி உருவாக்குவார். அல்லாஹ்வுடைய சக்தியை நாம் கற்பனையால் பண்ண முடியாது. முழு உலகத்திலேயும் ஃபிங்கர் பிரிண்ட், முழு உலகத்திலேயும் ஃபிங்கர் பிரிண்ட். இன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு போனாலும், எமிகிரேஷனுக்கு போனாலும், ஆபீஸுக்கு போனாலும் எல்லாருடைய ஃபிங்கர் பிரிண்ட வச்சுதான் மதிக்கிறது. எதை வைத்து கண்டுபிடித்தது? யார் உருவாக்கினது? யார் இந்த அறிவை இந்த உலகத்துக்கு சொல்லி கொடுத்தது? அல்லாஹ் சொல்லி கொடுத்த அறிவு. அல்லாஹ் சொல்றான், பலா காதிரீன் அலா அன் நுஸவ்விய பனானா. நாங்க கியாமத்துடைய நாளையில நாங்க பனானை எழுப்பாட்டுவோம். அல்லாஹ் சொல்றான் பனான் என்றா என்ன? விரல் நுனி, ஃபிங்கர் பிரிண்ட், கை விரல் அடையாளம். அல்லாஹ் சொல்லி இருக்கலாம் கியாமத்துடைய நாளையில உங்க எல்லாரையும் எழுப்பாட்டுவேன் என்று சும்மா சொல்லி இருக்கலாம். உங்களோட விரல் அடையாளம் உலகத்துல எப்படி இருந்துச்சோ அதே அடையாளத்தோட நீங்க கியாமத் நாள்ல வருவீங்க உயிர்ப்போட. இதை வச்சுத்தான் ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சா உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களுடைய ஃபிங்கர் பிரிண்டும் வேற. குர்ஆனால் வந்த அறிவு, அல்லாஹ்வுடைய சக்தி, அது கற்பனை கேட்டார். அல்லாஹ்வுடைய பலம், ஆட்சி, அதிகாரம், பலம், பராக்கிரமம், படாடோகம், தாம்பீகம், இதெல்லாம் அல்லாஹ்வுடையது. நம்முடைய புத்திக்கு எட்டாது சகோதரர்களே. அல்லாஹ் எழுப்பாட்ட போறான். அந்த மஹ்ஷர் மைதானமாக அந்த பலஸ்தீன் அல்லாஹ் மாத்த போறான். இப்ப மஹ்ஷர் மைதானம் மாதிரி தான் இருக்குது பாக்குறது. கஸா, பலஸ்தீன் மஹ்ஷரை போலதான். பசியும் பட்டினியும் கஷ்டமும், குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாமல் பசியில மக்கள் மௌத்தாகி கொண்டிருக்கிறான். இந்த மினுவாங்குடையில நாங்க இந்த கல்லொழுவையில இந்த ஹுத்பா முடிய விதம் விதமாக சாப்பாட்டுல கை வைக்க போறாங்க இன்ஷா அல்லாஹ். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் போன வாரம் ஹுத்பாவில் இமாம் கஸாவில் ஹுத்பாவில் மிம்பரில் ஏறிய இமாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹுத்பால 2 வசனம். முதலாவது, எனக்கு பசியால ஹுத்பா ஓத இயலாது, உங்களுக்கு பசியால ஹுத்பாவை கேட்கவும் இயலாது. முடிஞ்சு ஹுத்பா. எனக்கு பசி, ஹுத்பா ஓதுவதற்கு சக்தி கிடையாது, உங்களுக்கு பசி, ஹுத்பாவை கேட்கிறதுக்கும் சக்தி கிடையாது. அல்லாஹ்வுடைய சோதனை பலஸ்தீனுடைய தேசத்துக்கு. அது தனிப்பாடம், தலைப்புக்குள் இல்லாததை நான் அதை சொர்க்க விரும்பவில்லை. ஆனால் அந்த பூமியைத்தான், அந்த நிலத்தை தான், அந்த ஷாம் தேசம், அந்த பலஸ்தீன், அந்த சிரியா, அந்த ஜோர்தான், அந்த லெபனான், இந்த 4 நாட்டையும் சேர்த்து அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்தை அல்லாஹ் உருவாக்க போறான். அலா பர்தின் அஃப்ரா பைதா
அல்லாஹ் எப்படி மாத்துவான்டா அந்த பலஸ்தீனுடைய நிலத்தை சிவப்பும் வெள்ளையும் கலந்த நிறமாக அல்லாஹ் மாத்துவான். கற்பனைக்கு வர சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ககிர்சத்தின் நகி, ரொட்டிய போல இருக்குமா, ஷேப்பான ரொட்டி. ஏன் ரொட்டிக்கு உதாரணம் சொன்னாங்கன்னா, ரொட்டியில மேடு பள்ளம் எல்லாம் இருக்காது, கட்டடம் எல்லாம் இருக்காது. இந்த உலகத்துல கிழக்கு மாகாணம் சமதர, மலைநாடு மலை பிரதேசம், ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மாதிரி. ஆனால் முழு உலகமும் சமதர, முழு உலகம் எல்லாமே விளங்கும். அல்லாஹ் சொல்றான், பூமிக்கு மேல் எந்த ஒன்றும் இருக்காது, பிளேனா இருக்கு. அங்க அவ்வளவு பேரையும் வெளிப்பாட்ட போற. உலகத்துல விளையாடாதீங்க, அல்லாட கடமையை நாசமாக்காதீங்க, அல்லாட தொழுகைகளை வீணடிக்காதீங்க. ஒத்தனையும் விடமாட்டேன் அல்லாஹ் சொல்றான், ஒத்தனையும் விடமாட்டேன். அவ்வளவு பேரையும் எழுப்பாட்டுவேன். எப்படி எழுப்பாட்டுவேன்? உலகத்துல நீ பணக்காரன், நீ பிச்சைக்காரன், நீ படிச்சவன், நீ படிக்காதவன், நீ எம்ப்ளாயர், நீ எம்ப்ளாயி, இப்படி பல தரம். கார்ல வந்தா ஒரு மதிப்பு, வேன்ல வந்தா ஒரு மதிப்பு, பணக்காரருக்கு ஒரு சலாம், ஏழைக்கு ஒரு சலாம், படித்தவருக்கு ஒரு சலாம், விவசாயிக்கு ஒரு சலாம். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், நீ யாரா இருக்கலாம், அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். நீ யாரா இருக்கலாம், உலகத்துல கண்ணை மூடினதோட உண்ட படம் முடிஞ்சு. நீ யாரா இருக்கலாம், எவ்வளவு பெரிய பிராண்டட் செருப்பு போட்டிருக்கலாம். நீ தாய்லாந்துல இருந்து, சைனால இருந்து, பேங்காக்ல இருந்து செருப்பு எடுத்து வந்து போட்டிருக்கலாம். ஆனால் உன்னை நான் எழுப்பாட்டுவேன் எப்படி தெரியுமா? ஹுஃபாத்தன், யாருடைய காலையும் செருப்பு இருக்காது. முதலாவது. இரண்டாவது, உராத்தன், லட்சம் லட்சமாக உடுப்படுத்தவர். இப்ப தற்காலத்துல பக்கத்து நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இனவாத தலைவர் உடுக்கக்கூடிய கோட் 15 லட்சம். 15 லட்சம் ஸ்ரீலங்கா சல்லிப்படி ஒரு 45 லட்சம் ஆகும். 45 லட்சம், ஒரு 45 லட்சம் அல்ல, 45 கோடி கொடுத்து நீ கோட் போடலாம். ஆனா அந்த கியாமத்துடைய நாளையில ஒன்ன நாள் நிர்வாணியாக நிப்பாட்டுவன் அல்லாஹ் சொல்றேன். நிர்வாணி, ஒரு சொட்டு துணி இருக்காது. மூணாவது ஹுர்லன், யாருடைய உடம்புலையும் ஹத்னா செய்யப்பட்டிருக்கார். இப்படி நிப்பாட்டி அல்லாஹ் கேட்கக்கூடிய முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? இந்த ஹுத்பாவுல முடிவெடுங்க, இந்த முதலாவது கேள்விக்கு அசர்ல இருந்தாவது நாங்க ரெடி ஆகும். இந்த ஹுத்பாவுல முடிவெடுங்க. எப்ப மௌத்து வரும், எப்ப கண்ணை மூடுவீங்க யாருக்கும் தெரியாது. இந்த ஹுத்பாவுல இவ்வளவு வேகமாக சத்தம் போடக்கூடிய நான் இந்த மிம்பர்ல இருந்து இறங்குவேனா தெரியாது. கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்க வீட்டுக்கு போய் சேருவீங்களா தெரியாது. அது அல்லாஹ்வுடைய கையில உள்ள விஷயம். நியத்தை இப்ப வைங்க, இந்த நிமிடம் தௌபா செய்யுங்க. யாராவது தொழுகையை வீணடித்திருந்தால் சகோதரர்களே, அல்லாஹ் கேட்கக்கூடிய முதலாவது கேள்வி, உடுப்பில்லாம செருப்பில்லாம ஹத்னா இல்லாம நிப்பாட்டி அஸ்ஸலா, தொழுதியா? நீ தொழுதியா? 5 நேரம் ஃபர்ல தொழுதியா? குறைந்தது உலகத்தில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், فإن صلحت صلح سائر عملي وإن فسدت فسد سائر عملي. தொழுக பாஸ் ஆகினா எல்லாம் பாஸ் ஆகும். தொழுக பாஸ்ண்டா, மத்ததுல குறைபாடு இருந்தாலும் அல்லாஹ் பாஸ் ஆக்கி போட்டு அனுப்பிடுவார். தொழுகையில ஃபெயிலா, எல்லாத்திலையும் ஃபெயில். சகோதரர்களே, இந்த நிமிடம் நான் கண்ணை மூடி, நான் மௌத்தாகி, என்ன குளிப்பாட்டி, என்ன கபருக்குள்ள வச்சு, எனக்கிட்ட கேள்வி கணக்கு கேட்டு கியாமத்து நாள் வந்து என்ன எழுப்பாட்டி அல்லாஹ் அவன் தர்பார்ல என்ன வச்சு நீ தொழுதியாண்டு இன்றைக்கு கேள்வி கேட்டா நான் தப்புவேனா மாட்டுவேனா? நீங்களும் நானும் யோசித்துக் கொண்டால் போதும். இவ்வளவு காலம் செஞ்ச வேலைகள், இவ்வளவு காலம் தொழுத தொழுகைகள், என்னுடைய இபாதத்துகள் என்னை காப்பாற்றுமா, படுகொலியில தள்ளுமா? சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் உலகத்தில் சிறந்தவர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா. அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம்
என்னுடைய நண்பர், அல்லாஹ்வுடைய நண்பன். உலகத்தில் அல்லாஹ்வுடைய நண்பனாக லேசா சகோதரர்கள். அல்லாஹு தஆலாவுடைய நண்பன் சொல்றாங்களே, நண்பனுக்காக நாங்க உயிரையும் கொடுப்போம். அவ்வளவும் பொய், உயிரெல்லாம் கொடுக்க மாட்டான் மக்கள், சும்மா பொய்க்கு சொல்றேன். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய நண்பனுக்காக மனைவியையும் விடுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய நண்பனுக்காக பெத்த பிள்ளையையும் கழுத்த வெட்டுவார். அதுதான் அல்லாஹ் என்னுடைய நண்பன் என்று அவருக்கு கிராஜுவேஷன் கொடுத்தார், பட்டம். அல்லாஹ் ஒரு வார்த்தை, அப்பதான் கிடைச்ச புள்ள. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க 86 வயசுல கிடைச்ச புள்ளையா. 86 வயசு, 16 வயசு அல்ல, 36 வயசு அல்ல, 86 வயசு. புள்ள இல்ல 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 தவம் இருந்து பெற்றெடுத்த மகன் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொன்னான், உங்களோட மனைவியையும் உங்களோட மகன் இஸ்மாயிலையும் கொண்டு போய் மக்கால காபா இருக்கக்கூடிய இடத்துக்கு விட்டுட்டு அப்படியே திரும்பிவாங்க. அல்லாஹ் ஏன் என்னத்துக்கு ஒன்றுமில்ல. அல்லாஹ் சொன்னான், மனைவியை கூப்பிட்டார், ஹாஜர் வாங்க. ஹாஜரா இல்ல ஹாஜர், ஹாஜர் வாங்க, இஸ்மாயில தூக்குங்க. கைய பிடிச்சார், கூட்டிட்டு போனார் மக்காவுக்கு. இப்ப உள்ள மக்காவா? இப்ப கிளாக் டவர்லையும் ஹில்டன் டவர்லையும் மினுங்கக்கூடிய மக்காவா? பழங்களாலும் தண்ணீராலும் சாப்பாடாலும் பரக்கத்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டக்கூடிய மக்காவா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் முழு நாடும் முழு உலகமும் அழிந்து காபத்துல்லாவும் கூட உடைந்து சிதைந்து காபாவுடைய பவுண்டேஷன் மட்டும்தான் இருக்கு. காபாவுடைய அஸ்திவாரம் மட்டும்தான் இருக்குது. குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லை, ஒரு புல் பூண்டு இல்லை, ஒரு மனித சஞ்சாரம் இல்லை, பாலைவன காடு. அல்லாஹ் சொன்னான், கூட்டிட்டு வந்தார், காபாவுக்கு பக்கத்துல விட்டார், அப்படியே திரும்பி போனார். ஒரு வார்த்தை மனைவிட்டு சொல்ல, மனைவி கூப்பிடுறா, புகாரில வருது, இப்ராஹிம் இப்ராஹிம். திரும்பி கூட பார்க்கல. கேட்டாவாம், அல்லாஹு அமரக பிஹாதா. இது என்ன, எங்கேயோ இருந்து எங்களை கொண்டு இந்த காட்டுல இந்த பாலைவனத்துல விட்டுட்டு போறீங்களே, உங்களோட அல்லாஹ் இப்படி செய்ய சொன்னானா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி கூட பார்க்காமல் தலையாட்டினாராம். ஓ, அல்லாஹ் தான் செய்ய சொன்னான். அந்த பெண் சாதிக்கு ஏற்ற மூடியம்பாக, அதை போல ஈமானில் உயர்ந்த பெண், அந்த பெண்ணுடைய தியாகம் அது சொல்லில் அடங்காதது. சொன்னாவாம், எனவே அப்படி சொன்னால் ஏன் அல்லாஹ் என்ன கைவிட மாட்டான், நீங்க போகலாம். எப்படி கணவன், எப்படி மனைவி, கல்வெல்லாம் எப்படி நோந்து இருக்கும், எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு அழுதிருப்பாங்க, எவ்வளவு பெரிய சோதனை. விட்டுட்டு தள்ளி வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கையை ஏந்தி செய்த முதலாவது துவா, ரப்பனா யா அல்லாஹ் இன்னி நான் அஸ்கன்து மின் துர்ரிய்யதி, என்ற குடும்பத்தை, என்ற மனைவிய, என்ற புள்ள இஸ்மாயில பச்சை புள்ளைய, பிவாதின் ஒரு பள்ளத்தாக்கு, கைரி தி ஸரா ஒரு பச்சை புல் இல்லாத, ஒரு புல் பூண்டு இல்லாத, மனித சஞ்சாரம் இல்லாத பள்ளத்தாக்குல நீ சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக யா அல்லாஹ் விட்டுட்டு வந்திருக்கிறேன் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, முதலாவதாக இந்த மனைவிக்கு இந்த பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு கொடு, நல்ல தண்ணி கொடு, நல்ல வசதி வாய்ப்பு கொடு, ஊடு வாசல் கொடு. இல்ல சகோதரர்களே, சொன்ன முதலாவது வார்த்தை, செய்த முதலாவது துஆ, ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத். யா அல்லாஹ் என்னுடைய மனைவியை, என்ற குடும்பத்தை யா அல்லாஹ் தொழக்கூடியவர்களாக நீ ஆக்குவாயாக. தொழுகை இருந்தால் எல்லாம் கிடைக்கும், தொழுகை இல்லையா அல்லாஹ்வுடைய உதவியே இந்த உலகத்தில் கிடைக்காது. அந்த பரக்கத், அந்த துஆ சகோதரர்களே, இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான பிளைட்டுகள் பறக்குது அந்த காபாவை நோக்கி. ஒரு நேரத்துல மனித சஞ்சாரமே இல்லாத இடம், அல்லாஹ் ஒரு கட்டளைக்காக தந்த மனைவியையும் பிள்ளையையும் விட்டு விட்டு வந்தார். இன்றைக்கு ஒரு நேரத்தில் ஒரே கடவையில் அந்த பள்ளிவாசலில் 2 மில்லியன்ஸ் 20 லட்சம் பேர் நின்று தொழுகிறார். ஒரு செகண்ட் அந்த காபா தவாஃப் இல்லாமல், ஒரு நிமிடம் அந்த காபாவில் தொழுகை நடக்காமல் இல்லை.
தொழுகைக்காக செய்த துவா. தொழுகையாளிகள் 24 மணித்தியாலமும் இருந்து கொண்டே இருக்கிறார். சகோதரர்களே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன்ல அல்லாஹ் 136 இடங்கள்ல மூசாங்கிற பெயரை மட்டும் அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் பக்ரால ஆரம்பிக்கப்படக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர் சுஹுஃபி இப்ராஹீம வ மூசா. முதலாம் ஜுஸ்ல இருந்து 30ஆம் ஜுஸ் வரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் நீண்ட வரலாறு, அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இப்பவே முடிய போகுது. சகோதரர்களே, மதியனுக்கு போனாங்க. மதியன் இப்ப இருக்குது, மதீனால இருந்து ஒரு 400-500 கிலோமீட்டர் போகணும். சவுதியில தான் இருக்குது. மதியனுக்கு எஜிப்துல இருந்து போய் அங்க 8 வருஷம் ஆடு மேய்ச்சார். ஆடு மேய்த்து ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகளை திருமணம் முடித்து இப்ப கொஞ்ச காலத்துக்கு பின்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியையும் கூட்டிக்கிட்டு உம்மாவுடைய நாட்டுக்கு வாராங்க. மிஸ்ர், எஜிப்துக்கு வாராங்க. வரக்கூடிய நேரம் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க, தூர் சீனா மலை, சவுதியுடைய, மிஸ்ருடைய, எஜிப்துடைய போர்டர்ல தான் தூர் சீனா மலை இருக்கு. போனா பார்க்கலாம், பரக்கத்தான மலை. அல்லாஹ் சொல்றான், வனாதைனாஹு மின் ஜானிபித் தூரில் ஐமன், பரக்கத் நிறைந்த தூர் சீனா மலை. பார்க்கறாங்க, இருட்டு, இரவு நேரம். தூர் சீனா மலை அடிவாரத்தில் மட்டும் வெளிச்சம் பற்றி கொண்டிருக்கு. சொன்னாங்க மனைவி கிட்ட, கொஞ்சம் இருங்க, வழி விளங்குது இல்ல, வழியை கேட்டு தெரிந்து விட்டு வருகிறேன், அல்லது வெளிச்சம் பத்துது, நெருப்பு பத்துது, அங்க போய் கொஞ்சம் வெளிச்சத்தை, நெருப்பை எடுத்து கொண்டு வருகிறேன். வந்தார். வந்து பார்த்தா நெருப்பு மட்டும்தான் இருக்குது, வித்தியாசமான ஒரு நெருப்பு. ஆனால் நெருப்புக்கு பக்கத்தில் யாரையும் காணல். யாரோ ஒருவர் அழைக்கும் ஓசை, யாரோ ஒருவர் கூப்பிடும் ஓசை. فَلَمَّا أَتَاهَا نُودِيَ يَا مُوسَى, வந்தத்தோட யா மூசா, ஏ மூசாவே என்று யாரோ கூப்பிடுறான். பார்த்தா ஒத்தரையும் காண. எப்படி பயம் வரும்? இந்த காட்டுல, இந்த நடு ரோட்டுல எந்த பேர் யாருக்கு தெரியும்? அடுத்த வார்த்தை வருது. கூப்பிடுறது யாரு தெரியுமா? இன்னி அன ரப்புக, கூப்பிடுறது யாரும் இல்ல, உன்னுடைய ரப்பு அல்லாஹ். உலகத்துல அல்லாஹுடைய கலாம் இறங்கிய இடம் தூர் சீனா மலை. ஃபக்லஅன அலைக், செருப்பை கலட்டி விட்டு வாங்க. இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா, நீங்கள் பரிசுத்தமான ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கிறீர்கள். வ அன அக்தர்துக், ஏ மூசா அலைஹிஸ்ஸலாம், உங்களை நான் நபியாக செலக்ட் பண்ணிவிட்டேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிராஜுவேஷன், பட்டம் அளிப்பு நடக்குது, நபி பட்டம். எங்க? தூர் சீனா மலை அடிவாரத்தில். பிஎம்ஐ சிஹெச்ல ஒரு 4-5 வருஷம் படிச்சதுக்கு பின்னால ஒரு கிராஜுவேஷன் கிடைச்சா, ஒரு பெட்டி ஷேப்ல ஒரு தொப்பியையும் போட்டுக்கொண்டு, ஒரு பட்டமாரி ஒரு கையில் எடுத்துக்கொண்டு எவ்வளவு சந்தோஷமா போட்டோ போடுறான். ஏன்? 4 வருஷம் 5 வருஷம் கஷ்டப்பட்டதுக்குரிய தியாகம், பிரதிபலன். பட்டம் கிடைச்சிட்டு இப்ப இன்னும் தொழிலே கிடைக்கல, தொழிலே கிடைக்கல, பட்டம் கிடைச்சதுக்கு இவ்வளவு சந்தோஷம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நபி பட்டம் அல்லாஹ் கொடுத்துட்டு சொன்னான், இப்ப இப்ப உங்களுக்கு நான் வஹி இறக்க போறேன். அல்லாஹ்வுடைய வஹி இறங்க போகுது. நல்லா கவனமாக கேளு. முதலாவது பயான் அல்லாஹ்வுடைய, இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுத்னி. ஏ மூசா அலைஹிஸ்ஸலாம், நான் தான் அல்லாஹ், என்ன தவிர வேறு தெய்வம் இல்லை, என்னை மட்டும் வணங்குவீராக. இரண்டாவது பயான், வாகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, தொழுகையை நிலைநாட்டுவீராக. மூசா நபியை அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்து விட்டு செய்த முதலாவது பயான் தொழுகை. லேசா நினைச்சிடாதீங்க, லேசா நினைச்சிடாதீங்க. எதுக்கும் அல்லாஹ் கிட்ட காரணம் சொல்லலாம். தொழுகையுடைய விடயத்தில் எந்த காரணத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அற்புதம். இந்த அளவுக்கு அற்புதம், எந்த ஆம்பளையுடைய உதவியும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய குன் என்ற ஒரு வார்த்தையின் மூலமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்
மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நெஞ்சிலே ஊதிய ஒரு ஊதுதலின் மூலமாக அல்லாஹ் படைத்த அற்புத படைப்பு. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உடனே உருவாகி உடனே புள்ள பிறந்துச்சாங்க. உருவானது வயிற்றுக்குள்ள உடனே, வயிறு பெருசானது உடனே, புள்ள பிறந்தது உடனே. எவ்வளவு பெரிய அற்புதம், எவ்வளவு பெரிய அற்புதம். எந்த ஆணும் இல்லை, எந்த துணையும் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்துட்டார். உலகத்துல அல்லாஹ் படைத்த ஆகப்பெரிய அற்புதம். எவ்வளவு பெரிய அற்புதம் என்றா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒவ்வொரு வசனமா ஓதி ஓதி தர்ஜுமா செய்ய நேரம் கிடையாது. அல்லாஹ் சொல்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எவ்வளவு பெரிய சக்தியை கொடுத்திருந்தான் என்றா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தோல் நோயாளியுடைய உடம்புல கையை வைத்தால் அவருடைய நோயெல்லாம் இல்லாமல். டெர்மட்டாலஜிஸ்ட் அல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம், மெடிக்கல் ஃபேக்கல்டிக்கு எல்லாம் போய் படிக்கல, கையை மட்டும்தான் வைப்பான். அப்படியே தடாவினா எந்த பெரிய தோல் நோய், எந்த பெரிய குஷ்டரோகமும் இல்லாமல். பிறந்தத்திலிருந்தே யாருக்கெல்லாம் கண் பார்வை இல்லையோ அவர்களுடைய கண்ணில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கையை வைத்தால் பார்வை வந்துவிடும். அதை விட பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? வதுஹீல் மௌதா பிஇذنில்லாஹ். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஜனாசாவை பார்த்து எலும்புன்னு சொன்னா ஜனாசாக்கு உயிர் வந்து எழும்புமா. இது குர்ஆன். புகாரி முஸ்லிம் எல்லாம் இல்லை, திருமிதி எல்லாம் இல்லை, குர்ஆன். இதை நம்பாட்டி மறுத்தா குஃபுர். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தி. அதுல அவருடைய ஆகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? பிறந்த உடனே பேசினவர். பிறந்த உடனே கை குழந்தையாக பச்சை பிள்ளையாக இருக்கும் போது பேசினார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் புள்ளைய தூக்கி கொண்டு சமூகத்துக்கு வராங்க. யா மரியம், ஏ மரியமே, லகத் ஜித்தி ஷையன் ஃபரியா, ஆக கெட்ட காரியம் செஞ்சிட்டாய். உண்ட உம்மா நல்லம், உண்ட வாப்பா நல்லம், உண்ட நானா நல்லம், நீ இப்படி ஒரு விபச்சாரம் செஞ்சிட்டீ. யூதர்கள் எல்லாம் ஏச ஆரம்பிச்சாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாய தொடர்ந்து ஒரு வார்த்தை பேசல. கையில இருந்த புள்ளையின் பக்கம் அப்படியே இஷாரா சைக்கினை செய்தார். யூதன் கேட்டான், என்ன மடத்தனம், கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹ்தி ஸபியா, மடியில் இருக்கக்கூடிய பச்சை புள்ளையோட நாங்க எப்படி பேசுறேன்? எவ்வளவு பெரிய ஜோக் இது. அல்லாஹ் உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேசக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுத்தார். சொன்னார் ஈசா அலைஹிஸ்ஸலாம், قال إني عبد الله, நான் தான் அல்லாஹ்வுடைய அடிமை. இரண்டாவது, ஆதானியல் கிதாப், எனக்கு இன்ஜீல் வேதத்தை தந்திருக்கிறான். மூணாவது, வஜஅலனி நபியா, என்ன நபியாக ஆக்கிட்டான். நாலாவது, வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்த், நான் எங்க போனாலும் என்னை பரக்கத்துள்ளவனாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அஞ்சாவது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பயான், வஅவ்சானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகா மா தும்து ஹய்யா, ஈசா உயிரோடு வாழும் வரைக்கும் தொழுகையை விட்டுறாதீங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு செய்த பயான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களே, இந்த சமூகமாகிய நமக்கு செய்த கடைசி பயான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனது ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12 திங்கட்கிழமை துஹா நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனார். அந்த திங்கட்கிழமைக்கு முன்னால வந்த வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, 3 நாளைக்கு முன்னால மௌத்தாகுது. 3 நாளைக்கு முன்னால் மகரிப தொழுவிச்சிட்டு வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரில வருது, இஷாவுடைய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மயக்கம், எலும்பேல, தொழுவிக்கிறதுக்கு போகல. இஷாவுக்கு அதான் சொல்லியாச்சு. சஹாபாக்கள் எல்லாம் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கம். கேட்டாங்க அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம், யா ஆயிஷா அஸல்லன் நாஸ், ஏ ஆயிஷா, மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா? தொழுது விட்டார்களா? லா வஹும் யன்தஸிரூனக யா ரசூலல்லாஹ், அவங்க எப்படி யா ரசூலல்லாஹ் தொழுவாங்க? நீங்க தொழுவிக்க வருவீங்கன்னு அவங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் நாயகமே. அப்படியா? எழும்பினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குளிச்சாங்க, wudu செஞ்சாங்க, அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. திரும்ப மயக்கம், திரும்ப எழும்பினாங்க.
கேட்டாங்க, தொழுதுட்டாங்களா? இல்லையா ரசூலல்லாஹ். திரும்ப உது எடுத்தாங்க, எலும்பினாங்க, நடக்க முடியல, மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. மூணாவது தரம் எழுப்பினாங்க. யார்? சக்கராத்துடைய வருத்தம் ஆரம்பம், சக்கராத் ஆரம்பம். இன்னைக்கு ஒரு தலைவலி, ஒரு காய்ச்சல், ஜிம் பொடி, நல்லா ரெஸ்லர் மாதிரி இருக்கிறான், நல்லா கோடெல்லாம் சுத்துது. முஅத்தின் சாப்பாங்க சொல்றாரு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் பெரியவன், அல்லாஹ் தான் பெரியவன். இவர் சொல்றாரு, அல்லாஹ் பெரியவன் இல்ல, என்ற கூட்டாளியை சந்திக்கணும், அவன் தான் பெரியவன். ஏண்ட கடை தான் பெருசு, ஏண்ட வியாபாரம் தான் பெருசு, ஏண்ட தொழில் தான் பெருசு. அதெல்லாம் மௌத்தா போறதுக்கு பின்னா பார்க்கலாம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு தொழுகையை வீணடித்தால் 80,000 வருஷம் நெருப்புல பத்தும். ஒரு தொழுகையை வீணாக்கினார். லேசல்ல தொழுகை. فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا. அல்லாஹ் சொல்றான், தொழுகையை நாசமாக்கியவர்கள் தயாரித்து வச்சிருக்கிறான் அல்லாஹ் ஒரு நரகம். அந்த நரகத்துடைய பெயர் வை. கேட்டாங்க சஹாபாக்கள், வையா என்ன யா ரசூலல்லாஹ் வை என்றார். வை எவ்வளவு பயங்கரமானது தெரியுமா? நரகமே அதை விட்டும் பாதுகாப்பு தருகிறார். ஏழுமா சகோதரர்களே, தொழுகையை விழக்கூடியவர்களே, வாலிபர்களே, எத்தனை பேர் நம்முடைய சமுதாயத்தில 15-20 வருஷமா வெள்ளிக்கிழமை ஜும்மா மட்டும்தான் தொழுவிருக்க. வெள்ளிக்கிழமை ஜும்மா. யாரை ஏமாத்த? அல்லாஹ்வை ஏமாத்தவா சகோதரர்களே? அல்லாஹ்வை ஏமாத்தவா? ஒரு நிமிடம் நீ உண்மையான ஆம்பளையாக தைரியசாலியாக இருந்தா ஒரு நிமிஷம் 10 மெழுகுதிரியில கைய வைக்கலுமா? தைரியம் இருக்கிறா? ஒரு நிமிஷம் கூடையாது. சரி, ஒரு நிமிஷம் தேவையில்ல, 30 செகண்ட், 2 செகண்ட்ல எடுப்பார் கைய. தாங்க இயலாது. எப்படி அந்த நெருக்க தாங்குவாய்? 80,000 வருஷம். இது கோபத்துல பேசுறதல்ல. நீ நினைக்கலாம், என்னடா இந்த மாதிரி சொல்றாரு. இல்ல இல்ல, இதுதான் உண்மையான இரக்கம். மினுவாங்கோட மிம்பர்ல முதல் தரம் ஏறி இருக்கிறேன். இதுக்கு முதல் ஏறினது கிடையாது. ஆனால் ஆசை என்ன தெரியுமா? இந்த சமூகம், இந்த கூட்டம், இந்த ஊர் மக்கள் எப்படி கூட்டம் கூட்டமாக அழகாக இந்த பள்ளிவாசல்ல ஒன்றாக உட்கார்ந்திருக்கோமோ, இதை போல சொர்க்கத்தில் நாளை கொண்டாயிருக்கும். இதுல ஒருத்தரும் நரகம் வைத்திருப்பட. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கவலை. இத உலமாக்கள் சுமக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு பேசுறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறினாலே சொல்றாங்க சஹாபாக்கள், அலா சௌத்து, சத்தம் அப்படியே உயரும். வஹ்மரத் ஐனாஹு, கண்கள் எல்லாம் சிவக்கும். வன்தஃபகத் வஜ்னதாஹு, நரம்புகள் எல்லாம் புடைக்கும். கஅன்னஹு முன்திரு ஜைஷ், ஒரு படையை வழி நடத்தக்கூடிய ராணுவ தளபதியை போலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா ஓதுவார். ஏன்? சமூகத்திலே எவனும் நரகம் வைத்திருப்பட. எங்களை காணல அந்த நாயகம். 1438 வருஷமா கபர்ல தூங்குறாங்க. என்ன தெரியாது, உங்களை தெரியாது. ஆனா நானும் நீங்களும் இன்றைக்கு குத்பாவில் இருக்கக்கூடிய நன்மை அந்த நாயகத்துடைய கபருக்கு லேசில்ல. நாங்க முஸ்லிம் ஆகிறதுக்கு, நீங்க முஸ்லிம் ஆகிறதுக்கு ரத்தத்தை சிந்தி ஏச்சு வாங்கி ஒட்டகத்துடைய அழுகிய குடல்களை சுமந்து காரி துப்பி மண்ணால அள்ளி வீசி இப்படி எல்லாம் கஷ்டப்பட்ட அந்த நாயகம் என்னத்துக்கு? நாங்க நரகம் போறதுக்கா சகோதரர்? நரகம் போறதுக்கா? ஏன் உலமாக்கள் கத்துறாங்கன்னு யோசிங்க. வாலிபர்களே யோசிங்க. தலைப்பெல்லாம் தாண்டி போகுது, யோசிங்க கொஞ்சம். முடி விடுங்க. இன்றைய அசர்ல இருந்து நான் மவுத்து வரைக்கும் ஒரு கொள்கையை விடமாட்டேன். விட்டா யாருக்கும் நஷ்டம் இல்லை, உங்களுக்கு தான் நஷ்டம். உங்களுக்கு தான் நஷ்டம் சகோதரர்களே. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் கூட நரகம் பயிரப்பட. இவ்வளவு பறக்கத்தை என்ன குறை எங்களுக்கு? இந்த ஊர்ல என்ன குறை? பணம் இல்லையா, படிப்பு இல்லையா, பட்டம் இல்லையா, பெரிய பள்ளி இல்லையா, அந்த வெள்ள புறாக்களை போல மதரசா மாணவர்கள் இல்லையா? என்ன குறை? தேவையா? மதரசால உலமாக்கள் நிறைஞ்சி எவ்வளவு அழகா மார்க்கம் படிக்கலாம், எவ்வளவு அழகா தொழுகையை படிக்கலாம், எவ்வளவு மார்க்கத்துல முன்னேறலாம். ஆனால் காலத்தை வீணாக்கிட்டு சகோதரர்களே, கண்ணீர் வடிப்பதில் எந்த பிரயோசனமும் கிடையாது. கவனம் எடுப்போம். வாலிபர்களே, குறிப்பாக தொழுகையுடைய விடயத்தில் கவனம் எடுங்கள். போதையை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்க எவ்வளவு பெரிய அமல்தாரியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பொக்கியூடராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பில்லியனராக இருந்தாலும், அல்லாஹ் கண்டிக்க கூடிய ரொம்ப பெரிய பாவம் போதையுடைய பாவம்.
கடைசியா ஒரு ஹதீஸ சொல்லி முடிக்கிறேன். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் இப்னு நசாயில வரக்கூடிய சஹீஹான ரிவாயத், ஒருவர் ஒரு தரம் மது அருந்தினால், போதை பாவித்தால், அல்லாஹ் 40 நாட்களுடைய அமல்களை, தொழுகைகளை கபூல் செய்ய மாட்டார். ஒரு தரம் சும்மா குடிச்சார், ஒரு கரணி சிலாக்க சொல்றேன், அது அந்த சாராயம் இல்லை, இது குடிச்சாலும் குடிக்காத மாதிரியாம், இது போதை அடிச்சாலும் அடிக்காத மாதிரியாம். அது அந்த காலம் தான். இவரை பார்த்தா விளங்கும், இவர் தூள், அவர் கஞ்சா, அது இது என்று விளங்கி கொள்ளலாம். இப்ப அப்படி இல்லை, கோட் சூட் எல்லாம் அடிச்சு சும்மா புது மாப்புல மாறி பார்த்தா அவர் 7வது வானத்தில் இருக்கிறார். அதெல்லாம் போதை இல்ல சார், அது வேற ஒரு உடல், அது ஒரு இன்பமா உனக்கு தேவைப்படுது. நன்றாக விளங்கிக்கொள், இந்த இன்பம் கியாமத்துடைய நாளையில விளங்கும். ஒரு தரம் நீ அடித்தால் 40 நாட்களுடைய தொழுகைகள் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபைன் தாப, அவர் தௌபா செஞ்சால் அல்லாஹ் மன்னிப்பான். வஇன் ஆத, திரும்ப குடிச்சா திரும்ப 40 நாளுடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சரி, 3வது தரம் தௌபா செய்தார், அல்லாஹ் மன்னிப்பான். வஇன் ஆத, 4வது தரம் பாவித்தால், இன்னைக்கு ஒரு நாளைக்கே 40 தரம் பாவிக்கிறார், ஒரு நாளைக்கே 4-5 தரம் பாவிக்கிறார், ஒரு நாளைக்கே எத்தனையோ தரம். இன்னைக்கு உம்மா பாப்பாக்கு புள்ள படிக்கிறா, புள்ள உழைக்கிறா, வசதியா இருக்கிறா, இதை பத்தி தான் கவலை இருக்கே ஒழிய, தொழுறாரா, தீனோட இருக்கிறாரா, யாரோட சேர்றாரு, எத்தனை மணிக்கு போறாரு, எத்தனை மணிக்கு வாராரு, ஒரு விளப்பம் இல்லை. எல்லாம் கைவிட்டதுக்கு போறோம், எல்லாம் கைமீறி போனதுக்கு பிறகு, ஹஸரத் உங்களுக்கு லட்சமா வேண்டாலும் தாரே, மாலையை வித்துனால தாரே, ஒரு 40 நாள் ஜமாத்திலேயாவது கொண்டு போய் இவனை திருத்தேலாதா? பஸ் போனதுக்கு பிறகு இங்க இருந்து இப்படி கைய 1 மணித்தியாலம் காட்டினாலும் பஸ் வராது. கால நேரம் பொறுமதி. அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், இது அல்லாஹ் உங்களுக்கு தந்த பிள்ளைகள், அமானிதம். படிப்பையும் பணத்தையும் மட்டும் கொடுத்து ஒன்றும் அங்க நடக்க. பிள்ளைகளை தீனோட தொடர்பாக்குங்க. முதலாவது நீங்க யோசிங்க, எனக்கு 4 புள்ள, 5 புள்ள, 6 புள்ள, இன்றைக்கு நான் மௌத்தா போனா எந்த ஒரு புள்ளையாவது எனக்கு ஜனாசா தொழிப்பானா? என்ன தெரியும்? துவா தெரியுமா? எல்லாம் தெரியும். ஒரு ஜனாசாவை நான் தொழுவிச்சேன். படிப்பினைக்கு சொல்றேன், உள்ளது முறை. ஒரு புள்ள துபாயில அனுப்பி பிள்ளைகளை படிக்க வச்சார். துபாய்க்கு அனுப்பி வந்தார், துபாயில இருந்து மகன் ஜனாசாவுக்கு. தொழுவிக்க தெரியாது, நான் தான் தொழுவிச்சேன். துவா ஓடினார். முடிஞ்சதுக்கு ஒரு சொன்னா, இப்படி ஒரு தொழுகை இருக்கிறது இன்றைக்கு தான் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். இந்த புள்ள இந்த வாப்பாக்கு துவா செய்யுமா? இந்த புள்ள இந்த வாப்பாக்கு குர்ஆன் ஓதுமா? இந்த புள்ள இந்த வாப்பாட பேரால சக்கரா கொடுக்குமா, சதகா கொடுக்குமா? உலகத்துல என்னத்தை கொடுத்து வேலையே? பெத்த பிள்ளைக்கு வாப்பாக்கு ஜனாசா தெரிவிக்க தெரியாது. நீங்க என்ன வாப்பா, என்ன வளர்ப்பு சகோதரர்களே! ஆகையால் இது கொத்துமாவை கேட்டுட்டு இங்கால காலால் எடுத்து இங்கால விட்டுட்டு போயிடாம கொஞ்சம் கவனம் எடுங்க. ஊரை மாத்தணுமா? ஊர்ல அல்லாஹ்வுடைய உதவி இறங்கணுமா? ஊர்ல நல்லடியார்களுக்கு உதவி செய்யுங்க, தாயிகளுக்கு உதவி செய்யுங்க, மக்களை ஊரோட போங்க, தொழுகைக்கு கூப்பிடுங்க, தொழுகையாளியா மாத்துங்க. இதுல விஷயத்துல கவனம் எடுங்க, இதுல கவனம் எடுங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 4வது தரம் குடித்தால் கான ஹக்கன் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது கடமையாம், அல்லாஹ்வின் மீது கடமையாம். அல்லாஹ் ஒரு ஜூஸ் ஒன்று வச்சிருக்கிறான் நாம் நரகத்துல. அந்த நரகத்துடைய ஜூஸுக்கு பெயர் அலிகெட்ட பெயர் இல்ல, தீனத்துல் ஹபால். நாங்க கேள்விப்படாத ஜூஸ் உண்டு, நரகத்துடைய ஜூஸ். சஹாபாக்களும் கேள்விப்பட்டில்லை. யா ரசூலல்லாஹ், அது என்ன தீனத்துல் ஹபால், அது என்ன தீனத்துல் ஹபால்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன தெரியுமா? நரகவாதியுடைய புண்கள்ல இருந்து வழியக்கூடிய சீல் சலம். இத குடிப்பாட்டாம அல்லாஹ் விட மாட்டான் போத பாவிக்கிறவன். லேசா நினைக்காதீங்க, லேசா நினைச்சிடாதீங்க, சமூகத்தை நாசமாக்கிறாதீங்க. இந்த விக்கிறவங்க, இதோட சம்பந்தப்பட்டவங்க எங்களுக்குள்ள இருந்தா முறையா பேசுங்க, தௌபாவுக்கு கொண்டு வாங்க. அதுக்கு இல்லாட்டி நடவடிக்கை எடுக்கிற மாதிரி எடுங்க. முஸ்லிம் மாவுகள், முஸ்லிம் வாலிபர்கள் பாவம் எங்க பயானுக்கு போனாலும் போதையை பத்தி பேசுங்க, தொழுகையை பத்தி பேசுங்க. ரொம்ப கவலையான விஷயம். வாலிபர்களே, உங்களை கடைசியாக நான் சொல்றேன், அல்லாஹ்வுக்காக
நீங்க கொஞ்சம் யோசிங்க. இன்றைக்கு நான் இந்த ஹுத்பாவுக்கு வந்திருக்கிறேன். என்னோட இருக்கக்கூடிய நண்பன் எத்தனையோ பேர் போதை பாவிக்கக்கூடியவன், அவனுக்கு இந்த ஹுத்பா கூட நசீபில், இந்த ஜுமா கூட நசீபில் அவனுக்கு. அவன் எப்ப திருந்துற, யார் அவனை திருத்துற, யார் அவனை பள்ளிக்கு கொண்டார. இதே நிலைமையில மௌத்தாகினா அவன் நிலைமை என்ன? இதை பத்தி கவலைப்படுங்க சகோதரர்களே. தான் மட்டும் சொர்க்கம் போறதல்ல, சமூகத்தை பத்தி கவலைப்படுங்க. உலமாக்கள் இருக்கிறாங்க, உலமாக்களோட தொடர்பாகுங்க. உங்களோட போன்கள் அதை முதலாவது திருத்துங்க. இன்னைக்கு நீங்க யோசிங்க, நான் கபருக்கு போனா இன்றைக்கு என் போனை தூக்கி மீசான் தராசுல போட்டா நன்மையுடைய தட்டு கணமாகுமா, பாவத்துடைய தட்டு கணமாகுமா? அதுல இருக்கிற மியூசிக், அதுல இருக்கிற ஹராம், அதுல இருக்கிற பெண்களுடைய கண்டக்ட், அதுல இருக்கிற டிக்டாக் வீடியோ, மியூசிக் இல்லாட்டி செத்து போய்த்துருவான் இப்ப வாலிபன். அப்படியான காலம். ஏன்? அல்லாவுக்காக எங்களால விட இயலாம இருக்கு. திருந்துவோம் சகோதரர்களே, மாறுவோம், அல்லாவுக்காக மாறுவோம். நீ உறுதி எடுப்போம். இந்த அசர் தொழுகையிலிருந்து ஒரு தொழுகை விட மாட்டேன், இதுக்கு பின்னால் ஒரு சொட்டாவது நான் போத பாவிக்க மாட்டேன், அல்லாவுக்கு விசுவாசமாக வாழ்வேன். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானா. யா அல்லாஹ், என் குற்றங்களை மன்னிப்பாயா. யா அல்லாஹ், இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயா, ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயா, ஊர்ல உள்ள உலமாக்களை மதரசாக்களை கபூல் செய்வாயா. யா அல்லாஹ், நிர்வாகிகளை நல்லடியார்களை எல்லாரையும் தாயிக்களை கபூல் செய்வாயா. யா அல்லாஹ் ரஹ்மானே, 100% தொழுகையாளிகள் நிறைந்த ஊராக இந்த ஊரை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், போதையை விட்டும், ஹராத்தை விட்டும், வட்டியை விட்டும் இந்த ஊரை நீ பாதுகாப்பாயாக. பிலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்வாயாக, கஸ்ஸாவுக்கு உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய உதவி அந்த ஊர்ல இறக்குவாயாக. யா அல்லாஹ், உலகத்திலே எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் ஒரு கடைசி நாள் இருக்கிறது. யா அல்லாஹ், அந்த கடைசி நாளே யா அல்லாஹ் மதீனா முனவ்வராவில், மஸ்ஜிது நபவியில், ரௌதா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால கண்டவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இந்த கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கிறியா. யா அல்லாஹ், எங்களை தஆலா கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.